உனக்கு நான் இருக்கேன் பழனி, நான் இருக்கேன் பழனின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை குடுப்பியே. கடைசில என் குடும்பத்தையே இப்படி பண்ணி புட்டியேனே. என்னத்தா உனக்கு கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றின அவ்வளவுதானே? ஐயா சங்கரபாண்டி முத்தலகத்துல தாலிய கட்டியா? துரைசாமி, என்ன பேசுற நீ? நான் சொல்றேன்ன, முத்தலகத்துல தாலிய கட்டு. மாமா, என்ன இது? நீ ஒன்னும் பேசாதத்தா. டேய், தாலிய புடுறா. நான் எப்படிப்பா? என் தங்கச்சி உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலப்பா. எனக்கு வேற வழி தெரியலடா. என்ன எதுவும் கேட்காத. தயவு செஞ்சு தாலியை வாங்கி முத்தலகத்துல கட்டுறா. நான் சொல்றேன்னு கட்டுப்பா. துரைசாமி, என்னையா என்ன பண்ற? 3 பேருடைய வாழ்க்கை எல்லாமே பாழாயிடும். என்னது இது? என்னை விடுங்க. இப்ப எதை பத்தி யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. எனக்கு என் தங்கச்சி உசுறு தான் முக்கியம். அவன் எனக்கு வேணும். வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. சங்கரபாண்டி, யோசிக்காதையா. உன் அப்பாவோட மானம், உன் அத்தையோட உசுறு ரெண்டுமே இப்ப உன் கையில தான்டா இருக்கு. எப்படி முடியாது? முடியாதுன்னு மட்டும் சொல்றாரா? இந்த அப்பா பேச்ச மீற மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் உன்கிட்ட கேட்கிறேன். கட்டுறா. சங்கரவாண்டி, கால என்னடா இது? புத்தகத்துல தாலிய கட்டுறா. கட்டியா? உன்னை கையெடுத்து கும்புற எனக்கு வேற வழி தெரியல சங்கரபாண்டி. ஐயா, முடியாதுன்னு மட்டும் சொல்லாத சங்கரபாண்டி. என்னால தாங்க முடியாதுடா. புடியா? என்னன்னு தெரியல ராதிகா, என்னன்னு தெரியல. மனசுக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போற மாதிரியே தோணுது ராதிகா. எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நான் உங்களை விட்டுட்டு எங்க போக போறேன்? இன்னும் 15 நாள்ல நமக்கு கல்யாணம். அதுக்கப்புறமா நான் உங்க கூட தானே இருக்க போறேன். என்ன மன்னிச்சிடுமா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு என் தங்கச்சி வேணுமா. அவ உசுரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலமா.